உலகத்தையே ஏமாத்தி பிழைக்கிற ஆள் அமெரிக்கா. ஆனா அவனே ஏமாத்தி பல வருஷமா அவங்கிட்ட இருந்தே திருடிட்டு இருந்தது யாரு தெரியுமா? நம்ம பாகிஸ்தான் தான். அமெரிக்கா கிட்ட ஃபண்ட்ஸ் வாங்கிட்டு அந்த பணத்தை அமெரிக்காக்கு எதிராகவே சக்சஸ்ஃபுல்லா யூஸ் பண்ண நாடு பாகிஸ்தான். சமீபத்தில் கூட ஒரு அமெரிக்கன் காங்கிரஸ்மேன் ஸ்காட் பெரி கிட்டத்தட்ட $840 மில்லியன் பாகிஸ்தான்ல இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு நாங்க ஃபண்டிங் கொடுத்தோம், ஆனா அப்படிப்பட்ட ஸ்கூல்ஸே அங்க இல்ல அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சாரு. அப்படி என்னதான் இந்த பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற லிங்க், அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அமெரிக்கா பாகிஸ்தான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்சுவலா 1950s ஆரம்பிச்சது. கோல்டு வார் டைம்ல அமெரிக்காக்கு ஏஷியால இருந்து USSR உளவு பார்க்க ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. இந்தியா நான் அலைன்ட் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. அதனால அமெரிக்கா வேற வழி இல்லாம பாகிஸ்தான் கூட கை கோர்த்தாங்க. 1954ல சீட்டோ சென்டோ அப்புறம் மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்னு பாகிஸ்தான் அமெரிக்கா கை காட்டின இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டுச்சு. அதுக்கு பதிலா $700+ மில்லியன் மிலிட்டரி எக்கனாமிக் ஹெல்ப்பா பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க அமெரிக்கா. அப்புறம் பாகிஸ்தான்ல ஒரு கேம்பை போட்டு உளவு பார்க்க ஆரம்பிச்சது. இந்த டைம்ல தான் ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. 1960கள்ல பாகிஸ்தான்ல இருக்கிற படாபர் அப்படின்ற கேம்ப்ல இருந்து உளவு பார்க்க கிளம்பின கேரி பவர்ஸ் அப்படிங்கிற CIA பைலட் ரஷ்யா கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அது பெரிய கான்ட்ரோவர்சி ஆச்சு. அவர் உளவு பார்க்க வந்தவர் இல்லங்க, வெதர் செக் பண்ண வந்தவர் அப்படின்னு அமெரிக்கா சமாளிக்க ட்ரை பண்ணியும் முடியல. பாகிஸ்தானை அமெரிக்கா இப்படி யூஸ் பண்ணுதுன்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 1979ல சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தான் ஆக்குபை பண்ண கிளம்பினப்போ அமெரிக்கா உடனே நானும் அங்க வருவேன் அப்படின்னு ஏஷியாவுக்கு வந்து நேரா பாகிஸ்தான்ல தான் டேரா போட்டாங்க. அமெரிக்கா கூட கை கோத்து பாகிஸ்தான் அந்த டைம்ல ஆப்கானிஸ்தான்ல போராடுற முஜாஹிதீன் கும்பலுக்கு CIA கிட்ட இருந்து ஆயுதங்கள், பணம், ட்ரைனிங்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கற ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. கோல்டு வார் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது அப்படின்னு அமெரிக்கா நினைச்சது. அந்த உதவிக்கு கைமாறா அமெரிக்கா $3+ பில்லியன் உதவி பாகிஸ்தானுக்கு கொடுத்திருந்தது. அந்த பணத்துல பாகிஸ்தான் ISIயோட குளோபல் ரீச் அதிகமாச்சு. ஆனா பாகிஸ்தான் கையும் காலும் சும்மா வச்சுக்காம வாங்கின பணத்துல இருந்து கொஞ்சம் அல் கைதா, தாலிபான் மாதிரி அமெரிக்காவுக்கு எதிரான இயக்கங்களுக்கே கொடுத்து அவங்கள வளர்த்து விட்டுச்சு. பாகிஸ்தானோட ட்ரைபல் பகுதிகளில் தீவிரவாதம் அதிகமாச்சு. அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஃப்ரெண்டு, பாகிஸ்தான் தாலிபானுக்கு ஃப்ரெண்டு, தாலிபான் அமெரிக்காவுக்கு எதிரி. இது எப்படி இருக்கு? தலை சுத்துதா. பாகிஸ்தான் இப்படி எல்லார்கிட்டையும் ரெட்ட வேஷம் போட்டுச்சு. 1980sல தான் கொடுத்த காசை வச்சு பாகிஸ்தான் நியூக்ளியர் பாம்ஸ் ரெடி பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அமெரிக்கா அந்த ஃபண்டிங்கை நிறுத்த பிரஸ்லர் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. பாகிஸ்தான் 1998ல நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ஓப்பனாவே நடத்தினாங்க. அமெரிக்கா கடுப்பாகி இன்னும் சாங்ஷன்ஸ் போட்டு பாகிஸ்தானை மொத்தமா தடை செஞ்சாங்க. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட எதிரிகளாவே மாறினாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த டைம்ல அமெரிக்கா எங்களை சோவியத் யூனியனுக்கு எதிராக யூஸ் பண்ணிட்டு இப்படி கை விட்டுட்டாங்க அப்படின்னு பாகிஸ்தான் எல்லார்கிட்டையும் போய் புலம்பி தள்ளினாங்க. ஆனா 2001ல திடீர்னு இந்த சிச்சுவேஷன் தலைகீழா மாறிச்சு. அந்த ட்விஸ்ட்டை பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போம்.